கர்த்தருடைய பரிசு நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இன்றைய ஜீவ வார்த்தை நிகழ்ச்சியை கேட்டுக் கொண்டிருக்கும் அனைவரையும் கர்த்தருடைய பரிசு நாமத்தினால் வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். இன்றைய சின்ன தியானத்திற்கு தேவன் கொடுத்த வேத பகுதி, அது லூக்கா எழுதின சுவிசேஷம், அதில் 17ஆம் அதிகாரம், அதில் 21ஆம் வசனம். லூக்கா 17:21. இதோ இங்கே என்றும் அதோ அங்கே என்றும் சொல்லப்படுகிறதற்கும் ஏது விராது. இதோ தேவனுடைய ராஜ்யம் உங்களுக்குள் இருக்கிறதே என்றார். இயேசு கிறிஸ்து தன் சீடர்களை நோக்கி, தன்னை நோக்கி, கேட்டவர்களை நோக்கி சொல்லிய ஒரு பதில். பரலோக ராஜ்யம் எங்கே இருக்கிறது, பரலோக ராஜ்யம் எப்படி இருக்குது என்ன அப்படின்போது அவர் அழகான ஒரு பதில் சொன்னார். இதோ தேவனுடைய ராஜ்யம் உங்களுக்குள் இருக்கிறதே. ஏன்னா ஒரு அருமையான காரியம் பாருங்களேங்க. நம்ம பரலோக ராஜ்யத்தை தேடி ஓடிக்கொண்டிருக்கிறோம், ஆனால் அந்த பரலோக ராஜ்யமே நமக்குள் இருக்கிறது என்று தேவன் சொல்கிறார், இயேசு கிறிஸ்து சொல்கிறார். அது ஏன் சொல்கிறார்? தேவன் வாசம் பண்ணும் இடம், அங்கதான் பரலோகத்தை தான் வாசம் பண்றாரு. அப்ப அதே தேவன் நமக்குள்ள வாசம் பண்ணிக்கிறார், நமது இதயத்துக்குள்ள வாசம் பண்ணிக்கிறார். இது வேதத்துல புதிய ஏற்பாடுல நிறைய இடங்கள்ல பார்க்கலாம், நிறைய இடங்கள்ல அதற்கான காரியங்கள் சொல்லப்படுகிறது. அப்ப நம்ம தேவன் வாசம் பண்ணும் இடமாக நம்மளை நாம் உணர்கிறோமா, நம்மளை விட்டு கொடுத்துருக்கிறோமா? அப்ப விட்டு கொடுத்தோம்னா நம்ம தான் பரலோகம், நடமாடும் பரலோகம், நமக்குள்ளே பரலோகம் வாசம் பண்ணிக்கிறது. எப்பேற்பட்ட ஒரு சப்ஜெக்ட் காரியம் பாருங்களேங்க. இது வந்து மனிதர்கள் சொல்லலை, அப்போஸ்தலர்கள் எழுதலை, இயேசு கிறிஸ்துவின் சொந்த வாயிலிருந்து அவருடைய வாயின் வார்த்தைகள் இது. என்ன அழகானது, என்ன ஒரு தைரியமான, என்ன ஒரு நம்மளை தெரியப்படுத்தும் ஒரு வார்த்தை பாருங்க. நம்ம பரலோகத்தை தேடி ஓடிக்கொண்டிருக்கோம். பரலோகம் உண்டு, அது உண்மைதான். மறித்ததுக்கு அப்புறம் பரலோகத்துக்கு போகிறோம். ஆனால் வாழும் காலத்திலே நம்ம பரலோகமாக இருப்பதற்கு தேவன் நம்மளை ஆயத்தப்படுத்தி இருக்கிறார். அப்போ பரலோகத்தில் என்ன இருக்கும்? அழுகை கூக்குரலுமா இருக்கும்? கிடையாது. சந்தோஷம், சமாதானம், அங்கே எல்லாமே சந்தோஷம், சிரிப்பும் கழிப்பும் தாங்க. அப்போ நம்ம வந்து அப்படி இருப்பதற்காக அழைக்கப்பட்டு இருக்கிறவர்கள். பேர்பட்ட ஒரு காரியம் பாருங்களீங்க. இதை விட்டுட்டு நம்ம போராடி கொண்டே இருக்கிறோம், ஒவ்வொரு நாளையும் போராடி கொண்டே இருக்கிறோம். இந்த கர்த்தர் நமக்குள் வாசம் பண்ணுவதற்காக தேவனுக்கு நன்றி சொல்லுவோம். நன்றி சொல்லும் விதமாக நம்ம காணப்படுவோம். தேவனுக்கு, இயேசுவுக்கு, பரிசுத்தாவியானவருக்கு நன்றி சொல்லுவோம். டெய்லி காலையில் எதிர்த்தோன்னா படுக்க போகிறது முன்னால், ஆண்டவரே நீர் எனக்குள் வாசம் பண்ணுவதற்காக நன்றி ஆண்டவரே, நீர் வாசம் பண்ண பரலோகமாக என்னை தெரிந்து கொண்டதற்காக நன்றி ஆண்டவரே அப்படின்னு டெய்லி தேவன்கிட்ட சொல்லுவோம். கர்த்தர் அதை கேட்டு மகிமைப்படுவார். நீங்களும் கர்த்தருக்குள் மகிமைப்படுவீங்க, கர்த்தர் உங்களுக்கும் மகிமைப்படுவார். இது ஒரு சாதாரண காரியம் கிடையாது. இப்போ தேவன் நம்மளை எப்பேற்பட்ட காரியத்துக்காக எடுத்திருக்கிறார் பாருங்களேங்க. இங்கே இருக்கு அங்கே இருக்குன்னு பரலோகத்தை தேடிக்கொண்டு இருக்கிற ஜனங்கள் மத்தியில் தேவன் அழகா சொல்றாரு, பரலோக ராஜ்யம் உங்களுக்குள் இருக்கிறது, நம்ம தான் பரலோகம் அப்படின்றாரு. அப்போ சகலமும் நமக்குள்ளே தான் இருக்கிறது, சகல ஆஸ்தியும் அந்தஸ்து சகலமும் நமக்குள்ளே தான் இருக்கிறது. அப்போ நம்ம வெளியே உலகத்தில் கூட தேடிக்கொண்டிருப்பது இதற்காக. இது வந்து இது ஒரு மிகப்பெரிய ஒரு சப்ஜெக்ட். இது அதை நீங்கள் விசுவாசிக்க வேண்டும். பரமண்டலத்திற்கு எங்கள் பிதாவே உங்களுடைய ராஜ்யம் வருவதாக, உங்களுடைய சித்தம் பரமண்டலத்தில் செய்யப்படுவது போல பூமியிலும் செய்யப்படுவதாக. இயேசு கிறிஸ்து தன் சீடர்களுக்கு சொல்லிக் கொடுத்த ஜெபம். அப்போ அது செய்து கொண்டு இருக்கிறது, செய்து கொள்ளப்பட்டு இருக்கிறது. எப்போது இயேசுவின் ரத்தம் சித்தப்பட்டதோ அன்றைக்கே நம்ம வாழும் பரலோகமாக மாறிவிட்டோம். கேட்டுக்கொண்ட தேவஜனமே, இதற்கு நன்றி சொல்லுவோம். கர்த்தர் நம்மளை தெரிந்து கொண்டதற்காக நன்றி சொல்லுவோம். நன்றி சொல்லி மகிழ்ந்து களிக்கூற கடவோம். ஆமென். ஜெபிப்போம். எங்களை அதிகமான அன்பின் பரலோக பிதாவே, இதோ பரலோக ராஜ்யம் உங்களுக்குள் இருக்கிறது, கேட்டுக்கொண்டிருக்கும் எங்களுக்குள் அனைவருக்குள் இருக்கிறது என்று நீர் உறுதியாக சொல்லியதற்காக நன்றி ஆண்டவரே. அங்கே இருக்கிறது இங்கே இருக்கிறது தேடாமல் நீர் எங்களுக்குள் வாசம் பண்ணுவதை உணர்ந்து உங்களுக்கு நன்றி சொல்கிறோம் ஆண்டவரே. பரலோகத்தில் ஆனந்தமும் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் உண்டு ஆண்டவரே. அதே போல் நாங்களும் ஆனந்தம் மகிழ்ச்சியும் சந்தோஷமாக இருப்பதற்காக நீர் அழைத்ததற்காக நன்றி ஆண்டவரே. இதை கேட்டுக்கொண்டு ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கணுமாப்பா, ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதிக்கணும் ஆண்டவரே. குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவரும் பரலோக ராஜ்யம் அவர்களுக்குள் இருப்பதை உணர்ந்து அதற்கேற்றபடி நடந்து கொள்ள உதவி செய்ய மாட்டவரே. நீர் அவர்களுக்குள் இருந்தவர்களை வழிநடத்துவேன் என்பதற்காக நன்றி ஆண்டவரே. குடும்பத்தில் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கும் இயேசுவின் மூலமாய் கேட்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் அவர்களை ஆசீர்வதிப்பாராக.